رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب ما ذكر في ذهاب موسى في البحر إلى الخضر وقوله تبارك وتعالى: هل أتبعك على أن تعلمني. இல்மில் ஆர்வப்படணும், போட்டி போடணும் என்று முதல்ல படித்தோம். இந்த பாபில் இல்மை கற்றுக்கொள்வதற்கு சிரமம் எடுத்துக்கணும், கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கணும் என்று இந்த பாபை அமைச்சிருக்கிறாங்க. கடலில் பயணம் செய்வது தாராளமாக கூடும். ஏனென்றால் அபூதாவுதில் கிதாபுல் ஜிஹாதில் ஒரு ரிவாயத் இருக்குது: லா யர்கபுல் பஹ்ர இல்லா ஹாஜுன் அவ் முஅ்தமிருன் அவ் காஸின் ஃபீ சபீலில்லாஹ். கடல் பயணம் கூடாது. ஹாஜிகள் வேண்டுமானால், உம்ரா செய்பவர்கள் வேண்டுமானால் செய்யலாம். ஃபீ சபீலில்லாஹில் போரிடுபவர்களும் செய்யலான்னு சொல்லி இந்த ஹதீஸை மேம்போக்கா பார்த்தா இந்த மூணை தவிர வேறு எதற்கும் கடல் பயணம் கூடாதுன்னு தெரியுது. இல்லை அப்படியெல்லாம் கைது இல்லை. அந்த ரிவாயத் அவ்வளோ பலமான ரிவாயத்து அல்ல. முத்தலக்கன் கடல் பயணம் செய்யலாம், இல்மு கற்பதற்காகவும் கடல் பயணம் செய்யலாம், பொருள் ஈட்டுவதற்காகவும் கடல் பயணம் செய்யலாம் என்பதை நிலைநாட்டுவதற்காகவும் இப்படின்னு ஒரு பாபை போட்டிருக்கிறான். به قال حدثنا محمد بن برير الزهري قال حدثنا يعقوب بن إبراهيم قال حدثنا أبي عن صالح يعني ابن كيسان. சாலிஹுக்கு பின்னால் யானி போட்டிருக்கிறார். எந்த சாலிஹ்? கைசானுடைய மகன் சாலிஹ் என்று சொல்கிறார். عن ابن شهاب حدثه أن عبيد الله بن عبد الله أخبره عن ابن عباس. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க இந்த ஹதீஸை.
அன்னஹு தமாரா ஹுவ வல் ஹுர்ரு பினு கைஸ் பின் ஹிஸ்ன் அல் ஃபசாரி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கும் ஹுர்ரு பினு கைஸுக்கும் மத்தியிலே ஒரு விவாதம் நடந்தது, ஒரு தர்க்கம் ஏற்பட்டது, கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யார் விஷயத்தில்? சாஹிபி மூசாவு, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு சென்ற நபர் யார் என்கிற விஷயத்தில். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஹுவ ஹதிருன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க. ஆனால் அந்த ஹுர்ரு பினு கைஸ் என்ன சொன்னார், யாரை சொன்னார் என்கிற குறிப்பு இங்கே இல்லை. ஹைர் மாற்று கருத்து அதெல்லாம் இல்லை, ஹிதர்லாம் இல்லை என்ற கருத்தில் அவர் இருந்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது மர்ர பிஹிமா உபய் இப்னு கஅப், இவர்களை கடந்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி சென்றார்கள். ரெண்டு பேரும் தர்க்கித்து இருக்கும்போது அந்த வழியாக உபய் இப்னு கஅப் போகிறாங்க. ஃபதஆஹு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் உபய் இப்னு கஅபை கூப்பிட்டாங்க. கால இன்னி தமாரைத்து அன வ சாஹிபி ஹாதா ஃபி சாஹிபி மூசா அல்லதி சஅல மூசா சபீல இலா லுத்தீஹி. நானும் இந்த என்னுடைய கூட்டாளியும் தர்க்கித்து கொண்டிருக்கிறோம் மூசாவுடைய சாஹிபி விஷயத்திலே. மூசா அவர்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று ரூட் கேட்டாரோ, கதிரை சந்திக்கணும், நான் உன்னை விட சிறந்த அல்லது உனக்கு தெரியாத ஒரு இல்மை கற்ற தெரிந்த ஒருவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னபோது உடனே இவங்களுக்கு ஆர்வம் வந்து அவரை நான் சந்திக்கணுமே, அதுக்கு சபீல் எங்கே, எப்படி, ரூட் எப்படி என்று கேட்டான். என்ற சாஹிபு அல்லதி சால மூசா, மூசா கேட்டார்களே அஸ்ஸபீல இலா லுத்தீஹி, அவரை சந்திக்க வேண்டும் என்று அந்த சபீலை கேட்டாங்களே அந்த மூசா. அல் சமீதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதிக்ரி ஷானிஹி அல்லது எதுக்குரு ஷானஹு, அவருடைய ஷானை பற்றி சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? நபி எப்போதாவது மூசாவுடைய சாஹிபை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா? நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டான். கால நாம், ஆம் கேட்டிருக்கிறேன். சமீஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, நபி சொல்ல நான் செவியிட்டிருக்கிறேன். பைனமா மூசா ஃபி பலையின் மின் பனி இஸ்ராயில், ஒரு சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. பனி இஸ்ராயில் மக்களுடைய முக்கியஸ்தர்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில். இது ஜாஹு ரஜுலுன், அந்த நேரம் பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒருத்தர் வந்தார். ஃபகால ஹல் தஅலமு அஹதன் அஅலம மின்க, ஹல் தஅலமு அஹதன் அஅலம மின்க, உங்களை விட ரொம்ப தெரிந்த யாரையாவது உங்களுக்கு தெரியுமா
உங்களை விட ரொம்ப தெரிந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிந்து? கால மூசா லா, இல்லையேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு யாராவது உங்களை விட தெரிந்தவங்க இருக்கிறாங்களா? நபி சொன்னாங்க, எனக்கு தெரியல யாரும் இருக்கிற மாதிரின்றாங்க. எப்படி? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? அவங்க தானே நபி, அல்லாட்டான செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. சரியாக தான் சொன்னாங்க பதிலாம். அல்லாஹு இலா மூசா, உடனே அல்லாஹ் தாலா மூசாவுக்கு வகை அறிவித்தான். பலா, இருக்கிறாங்களே, ஏன் இல்லைங்கிறீங்க? அபுதுனா ஹலிருன், நம்முடைய அடியார் ஹலிர் இருக்கிறார் என்று அல்லாஹ் சொன்னான். பசால மூச சபீல இலை, இவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, நம்ம போய் அடுத்த ஆள்கிட்ட கற்றுக்கிறதா என்கிற அந்த கௌரவம்லாம் வரல. நான் அவரை சந்திக்கணும், அவரின் அளவில் போய் சேருவதற்கு சபீல் எப்படின்னு கேட்டாங்க. ஃபஜஅல அல்லாஹு லஹுல் ஹூத ஆயத்தன், ஒரு மீனை அல்லாஹ் தஆலா அடையாளமாக அவர்களுக்கு ஆக்கி வைத்தான். கீழலகு, சொல்லப்பட்டது அல்லாஹ்வால் வானவரின் மூலமாக மூசாவுக்கு, இதா ஃபக்கத்தல் ஹூத்த ஃபர்ஜி, உன் கூடையில் இருக்கிற மீனை நீர் இழந்து விட்டால், நம்ம பாசையில் மீன் காணா போயிடுச்சுன்னு சொன்னான். ஃபக்கத்துல் கலமை, காணா போயிடுச்சு. ஃபக்கத்துல் ஃபுலூஸ, பணம் காணா போயிடுச்சு. ஃபக்கத்துல் லுங்கி, கையில் காணா போச்சு. நம்ம காணா போச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் அரபு மொழியில் ஃபக்கத், காணா போயிடுச்சு, இழந்து விட்டீர், இழந்து விட்டேன். இதா ஃபக்கத்தல் ஹூத்த ஃபர்ஜ, திரும்பி வந்துடுங்க. ஃபஇன்னக சதல்கா, நீங்கள் அவரை சந்திப்பீங்க. ஃபகான யத்தபிஉ அஸரல் ஹூத், மீனுடைய அடையாளத்தை எதிர்பார்த்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள். எப்போ மீன் காணா போவோம்? கூடையில் இருக்கிற மீன் இருக்குதா இல்லையா, மீன் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே, கான யத்தபிஉ அஸரல் ஹூத்தி ஃபில் பஹர், மீனுடைய அடையாளத்தை பின்தொடர்ந்தவர்களாக பயணத்தை தொடர்ந்தார்கள். ஃபகால லிமூசா ஃபதாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோடு அழைத்து சென்ற அந்த ஹாதிம் இளைஞரிடத்தில் சொன்னாங்களாம், கேட்டாங்களாம், அரஐத்த, இது அவைனா இல சஹ்ரா, அதான் இருக்குது. ஃபகால லிமூசா ஃபதாஹு அரஐத்த, முடிஞ்சு போச்சு, மீன் எங்கப்பா, மீனை கொண்டு வாண்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அரஐத்த இது அவைனா இல சஹ்ரா ஃபஇன்னி நசீத்துல் ஹூத வமா அன்சானிஹி இல்ல ஷைத்தான் அன் அத்குரஹு, நாம் ஒரு பாறையில் ஒதுங்கியிருந்தோம், ஓய்வெடுக்கலான்னு படுத்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில்
மீனை பற்றி சொல்ல நான் மறந்துட்டேன். நசீத்துல் ஹூத்த, மீனை பற்றி சொல்ல மா அன்சானிஹு, ஷைத்தான் தான் அதை மறக்கடித்தான். அதை பற்றி நான் கூறுவதற்கு நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருக்கணும். நீங்கள் தூங்கி கொண்டு இருந்தீங்க, உங்கள் தூக்கத்தை கலைக்கக்கூடாது, எதிர்ச்ச உடனே சொல்லலாம் என்று நான் இருக்கும்போது எனக்கு மறந்து போச்சு. காலதாலிகமா குன்னா நபுகி, அது தானே நாம் தேடிக்கொண்டிருந்த ஒரு அடையாளம். மா குன்னா நபுகி, கடைசியில் ஃபர்தட்டா அலா ஆசாரிஹிமா கசசன், தங்களுடைய காலடி சுவற்றின் மீதே நடந்து வந்த அந்த காலடியை பார்த்து அப்படியே திரும்பினாங்க பேசிக்கொண்டே. ஃபவஜதா ஹதிரன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பெற்றுக்கொண்டார்கள் இருவரும். ஃபகான மின் ஷானிஹிமா, இந்த இருவருடைய விஷயங்களை பற்றித்தான் அல்லாஹ் தாலா மா கஸ்ஸல்லாஹு தாலா ஃபீ கிதாபி, இப்போ தலைப்பில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதரை சந்திக்க போகிறாங்க, கடல் பயணம் செய்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் சுருக்கமாக வரும், கொஞ்சம் விவரமாக வரும், நல்ல விவரமாகலாம் வரும். இப்போ 17வது பக்கத்தில் இது வந்திருக்கிறது. அடுத்த வரும் பக்கத்திலேயே, இதே பக்கத்தில் 23, 302, 377, 463, 481, 482, 483, 687, 688, 690, 987, 1114 வந்துக்கிட்டே இருக்கும். அங்கங்கே சில குறிப்புகள் கூடுதலாக கிடைக்கும். சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் கரெக்டு. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட ஷரியத்துடைய இல்முல, ஆக்காம்களில் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவலேன்னு வந்தது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. சாதாரண ஜனங்க அவாமன்னாஸாக இருந்தால் இதை சொல்லியிருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. மார்க்க இல்முல உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை தான். நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் தாலாவுக்கு தெரியும், அல்லாஹ் ஆலம்னு சொல்லியிருக்கணும். இருக்கிறாங்களா இல்லையா, இதை பற்றி என்னிடத்துல தான் ஒப்படைச்சிருக்கணும். அல்லாஹ் தாலா தான் எல்லா விஷயங்களையும் அறிந்தவன். அல்லாஹுடைய முக்தர்ரபான மக்பூலான அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஏன் இல்லைன்றீங்க? அப்போ ஹதிருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட இல்மு வேற இல்மு. அது அந்த இல்மை பொறுத்தவரையில் உங்களை விட அவர் ரொம்ப தெரிஞ்சவர். உடனே ஆர்வம் வந்துருச்சு, கேட்டாங்க எப்படி நான் பயன்பெறணுமேன்னு சொல்லி. மீனுன்னு இங்கே இருக்குது, பொரித்த மீன்.
மீனை பொறித்து கருவாடாக ஆக்கி அல்லது பல நாட்கள் செத்துப்போன மீன் வீணாக போகாமல் இருக்கணுண்டா அதை பொறிச்சு இருந்தால் கொண்டு போனாங்க. ஒரு பாறையில் தூங்கி கொண்டு இருக்கும்போது அங்கே ஆபே ஹயாத் ஒரு தண்ணி இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது, அந்த தண்ணி எதில் பட்டாலும் உயிர் வந்துடும். அந்த மாதிரி தண்ணி அந்த பொரிச்ச மீனில் பட்டுடுச்சு. ஏதோ ஒழு செய்யும் போதோ அல்லது கை கழுவும் போதோ அந்த ஹாதி டக்குன்னு பாஞ்சு உள்ளால போயிடுச்சு. யூஷா இப்னு நூன் அந்த மனிதர், நபியுடைய ஃபத்தா, அவருக்கு பேர் என்ன? யூஷா இப்னு நூன், ஹாஸ் ஹாதிம். அவங்களுக்கு பின்னால் அவங்க நபியாகவே வந்தாங்க, அவங்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாகவும் இருந்தாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரசூலா வலியா அல்லது வானவரா, உயிரோடு இருக்கிறாங்களா அல்லது மூத்தா போயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நிறைய பாசுகள் இருக்குது. சில பேர் நபியும்பாங்க, சில பேர் வலியும்பாங்க, சில பேர் வானவரும்பாங்க, சில பேர் இப்போவும் ஹயாத்தாக இருக்கிறாங்கம்பாங்க, மூத்தா போயிட்டாங்கம்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் காலம் இது அல்ல. சந்தர்ப்பங்கள் வரும்போது சொல்லுவோம். ஆனால் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் வலி என்பது தான் உறுதிப்படுத்தப்பட்ட சொல். ஒரு வலி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு என்ன இல்மு? தக்வீனி இல்மு. என்ன இல்மு? நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு தஷ்ரீஇ இல்மு, ஷரியத்துடைய இல்மு. தக்வீனி இல்முன்னா என்ன? கவுன் என்றால் உலகம், உலகம் சார்ந்த மழை பெய்ய வைக்கிறது, காய வைக்கிறது, புயல் அடிக்க செய்கிறது, மூத்தாக்குறது, ஹயாத்தாக்குறது, ஆதரவற்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது, இது மாதிரி உலக ரீதியில் உண்டான உதவிகள் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பவர் கொடுத்துருந்தான் நினைச்சது செய்வதற்கு. இதான் தக்வீனி இல்மு. வானவர்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா தக்வீனி இல்மை கொடுத்து தான் உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். புயல் காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, காய வைக்கிறது, வெள்ளத்தை பிரளயத்தை உண்டாக்குறது, பஞ்சத்தை உண்டாக்குறது, ஊரை அழிக்கிறது, இதெல்லாம் யாரின் மூலமாக செய்கிறான்? வானவர்கள் மூலமாக செய்கிறான். இந்த மாதிரி சில நல்ல அடியார்களும் மனிதர்களில் அல்லாஹ் உண்டாக்கி வச்சிருக்கிறான். நமக்கு தெரியாது. நாமளாக கற்பனை செஞ்சு இவங்களுக்கு இந்த பவரை கொடுத்துருக்குறான்னா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கும். மாணவர்களை கொண்டு உலகத்தை நடத்துகிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்குகிறது. இப்படிப்பட்ட ஆதாரம் இருக்கிற விஷயத்தில் கூட மழை பெய்யலேண்டா, மழைக்கு பொறுப்பான வானவரே, எங்கள் ஊரில் ஒரு வருஷமாக மழை பெய்யல, நீ மழை பெய்ய வையின்னு கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. சிறுக்கு வந்துடும். ஆகவே சில பேர்கள் இந்த காலத்தில் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா பவரை கொடுத்துருக்குறான். அவங்க நினச்சதை செய்ய முடியும், மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் ஆதாரம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோ, கேட்கலாமா? ஆதாரம் இருக்கிற வானவர்களிடத்திலேயே கேட்கக்கூடாது. ஜிப்ரீலே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்,
எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி யா இலாஹ ஜிப்ரயில் தான் துவா செஞ்சுருக்கிறாங்க. ஜிப்ரயிலுடைய இலாக மீகாயில் இலாகன்னு தான் துவா செய்வாங்களே தவிர ஜிப்ரயிலை மீகாயிலேண்டு. ஆகவே நம்ம ஒரு படி கீழே இறங்கி அவுலியாக்களுக்கெல்லாம் அல்லா தாலா பவரை கொடுத்துருக்குறான் என்பதை ஏற்றுக்கொண்டா கூட எந்த ஆதாரமும் இல்லை. ஆலமே பரிசகில் இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் இந்த வேலையை செய்கிறாங்கன்ட்டு அடுத்த கேள்வி கேட்போம். கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கு. நம்மளை போட்டு ஃபாத்தியா வாதிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஃபேஸ்புக்கு கேட்கலான்ட்டு நம்ம கேட்டோம். கேட்கலான்னு சொல்கிறீங்களே, ஆதாரபூர்வமான கிதாபுகளில் ஹதீஸ்களில் குரானில் வானவர்கள் கபூரில் இருந்து கொண்டு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். கொண்டு வாங்க ஆதாரம். யாரும் இது வரைக்கும் சொல்லலை. ஒரே கராமத்தையும் இதையும் அந்த கராமத்து நடந்திருக்கு, இந்த கராமத்து நடந்திருக்கு, இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறான். கராமத்தெல்லாம் ஆதாரமா? கராமத்துண்டா என்ன? அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு என்பதற்கு பொருந்தி கொண்டதற்கு உண்டான அடையாளம். அதுவும் அவுலியாக்கள் நாடும் போதெல்லாம் கராமத்தெல்லாம் நடத்த முடியாது. மோஜிசாவே ரசூலுல்லாஹ் நாடும் போதெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் கொடுக்க நாடுன்னா மோஜிசா கிடைக்கும். இதானே நம்முடைய அக்கீதா. அப்படி இருக்கும்போது கராமத்து ஒரு வலியுல்லாவுக்கு அவர் எப்படிலாம் காலையில் நாடுன்னா காலையில் கராமத், ராத்திரியில் நாடுன்னா ராத்திரியில் கராமத். எங்கே இருக்கு ஆதாரம்? அல்லாஹ் நாடுன்னா கராமத்தை நிகழ்த்துவான். சில நேரங்களில் அல்லாஹ் கராமத்தை நிகழ்த்தியிருப்பான், ஆனால் அந்த வலியுல்லாக்களுக்கே தெரியாது. அவர்களுடைய உருவத்தில் யாராவது உதவிக்கு அனுப்பி, ஏன்னா நீ ரொம்ப பிரியப்படுற ஆளுங்கிறதுனால உதவிகள் கிடைச்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கே தெரியாது. ஆகவே கராமத்துகளை கொண்டு ஒரு ஹலாலையோ ஒரு ஹராமையோ உண்டாக்க முடியாது. பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். அதான் சொல்லிட்டேனே, இருக்கிறாங்க என்பதற்கும் நிறைய ஆதாரம் இருக்குது, இல்லை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மௌகூஃப் அலை சுக்கூன், இல்லைன்றான் வரைஞ்சி கட்டாத, இருக்கிறாங்கன்னு சொல்லி கையில் ஊற்றக்கூடாது. மாவுல் ஹயாத் அல்லாவுடைய படைப்பு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. சொல்ல புரியுதா? நான் தான் கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க என்பது தஹ்கீக்கான சொல்லு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களா நம்ம ஒன்றும் திருப்பெல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மேலே வந்தாங்க இல்லையா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லி அவங்க சொல்ல, இன்னொருத்தவர் ஹிதர் இல்லைன்னு சொல்ல, அந்த இப்னு அப்பாஸுக்கு அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ் குசூசி துவா செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய இல்மை கற்றுக் கொடு. பிஹி கால ஹதஸனா அபூ மாமர் கால ஹதஸனா அப்துல் வாரிஸ் கால ஹதஸனா ஹாலித் அன் இக்ரிமா அன் இப்னி அப்பாஸின் கால் ضمني رسول الله صلى الله عليه وسلم وقال. நபி அவர்கள் என்னை நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி அணைத்து லம்மணி அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப் என்று துவா செஞ்சாங்க. வகால துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். இந்த ஹதீஸ் இங்கே வந்திருக்குது. கிதாபுல் உதுவில் வரும், மனாகிப் இப்னு அப்பாஸில் வரும், ஏத்திசாம் என்கிற பாடத்துலையும் வரும். 26,531 1080 பேஜுகள். இந்த ஹதீஸுக்கும் மேலே உள்ள ஹதீஸுக்கும் மத்தியில் என்ன ரபுத்து?
ஏன்னா மேலுள்ள ஹதீஸில் இபுன் அப்பாஸை பற்றி குறிப்பு வந்திருக்கிறது. இபுன் அப்பாஸுக்கும் ஹர்ருபுன் கைஸுக்கும் மத்தியில் தான், ரெண்டு பேருமே சஹாபி தான், தர்க்கம் நடந்துச்சு. இப்போ இபுன் அப்பாஸ் சொன்னது ரைட்டாக போயிடுச்சு. ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய துஆவை பெற்றவர்கள். துஆவின் காரணமாக அவங்களுக்கு தனி ஆற்றல் கிடைத்தது. குர்ஆனுடைய தஃப்சீர்களில் தஃப்சீர் இப்னு அப்பாஸுடைய ஒரு கிதாபுகள் இருக்குது. துஆவின் காரணமாக பரக்கத் ஏற்பட்டுருச்சு அவங்களுடைய இல்மில். இல்மு இருக்கிறது அல்லாஹ் தாலாவுடைய ஹாஸ் இன்னாம், அது ஹுசூசி ஃபதுல். அது இல்மிலே தரக்கி, இல்மிலே முன்னேற்றம், இல்மிலே ஃபஸ்ட் என்றா பெரிய நியமத். அது மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அப்படியே பட்டியலில் வரும். ஆகவே மனிதன் திறமை, ஞாபக சக்தி, புத்தி கூர்மை இதெல்லாம் போதாது. இதை கொண்டெல்லாம் உருப்பட முடியாது. அல்லாஹ் இடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரப்பி ஸித்னி இல்மான்னு சொல்லி. பெரிய மனிதர்களிடத்தில் துஆ செய்வதற்கு போய் இல்திமாஸ் செய்யணும். நம்ம துஆ நமக்காக வேண்டி பெரிய மனிதர்கள் செய்கிற துஆ நம்முடைய அந்த ரஹீன், ஃபத்தீன், ரக்கி இதை பரக்கத்துடையதாக ஆகும். எப்போ செஞ்சாங்க இந்த துஆவை இப்னு அப்பாஸுக்கு? ஒரு தடவை நபி அவர்கள் கலா ஹாஜத்துக்காக போனாங்க. இப்னு அப்பாஸ் ஒது செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வந்து வச்சாங்க. சந்தர்ப்பத்தை பார்த்து இப்போ என்ன தேவை, நபி கலா ஹாஜத்துக்காக போயிருக்கிறாங்க, இப்போ என்ன செய்வாங்கன்னு அவங்கெல்லாம் புரிஞ்சு தண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தா கரெக்டாக தண்ணி இருக்குது. நபிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. யார்ப்பா இதை வச்சா கேட்குறாங்க. அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. உடனே துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். நல்லா இங்கே கவனிக்கணும், நேருக்கு நேர் துஆ செய்யலை. அல்லிம்ஹுல் கிதாப், தண்ணி வச்சுட்டு போயிட்டார் மனுஷன். யார் வச்சான்னு தெரியல. நபி கேட்டு தான் இருந்துங்க யார் வச்சான்னு சொல்லி. தெரிகிற மாதிரி, ஹஜ்ஜத்துக்கு தெரிகிற மாதிரி ஹிதுமத் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஹஜ்ஜத்துக்கு நல்ல பேர் வாங்குவோம்னு சொல்லி ஒன்று இருக்குது. தெரியாமையே ஹிதுமத் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. தெரியாமல் இருக்கிறதே அப்போ ஏற்படக்கூடிய சந்தோஷம். யாரா இந்த நல்ல பிள்ளையாக இருக்கிறான், செருப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குதே, நம்ம காலை தூக்கி உடனே வச்சு வரா மாதிரி கீழே கீழே குனியாத அளவுக்கு அது தெரியுதோ தெரியலையோ சந்தோஷம் வரதா இல்லையா? அந்த சந்தோஷம்தான் என்ன, இதோ இன்னொரு இடத்துல இருக்கிறது, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன். சில ரிவாயத்தில் இருக்கிறது அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் ஹிக்மா வ தஅவீல் அல் கிதாப். சில பேர் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ரைட், எல்லாம் ஒன்று தானே. ஃபக்ஹிஹு ஃபித்தீன், அல்லிம்ஹுல் ஹிக்மா, அல்லிமுல் ஹிக்மத வ தஅவீல் கிதாப். ஹிக்மத்தை கொண்டு நோக்கம் சுன்னத் ஹதீஸ், கிதாபை கொண்டு நோக்கம் குர்ஆன். அல்லாஹ்வே அவருக்கு தீனுடைய விளக்கத்தை தா, இல்மு தஃப்சீர், தஃப்சீருடைய இல்மை தா. இன்னைக்கு உலகத்தில் நிறைய தஃப்சீர்கள் இருக்குது.
புது புது பேரில். இன்றைக்கும் சில முஃபஸ்ஸிர்கள் இருக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பும் புதுசாக தஃப்சீர் எழுதப்படுகிறது. எந்த தஃப்சீர்காரங்களாக இருந்தாலும் தஃப்சீர் இப்னு அப்பாஸ் அதுதான் மூலதனம் அவங்களுக்கு. அதனுடைய குறிப்புகள் இல்லாமல் யாரும் இஷ்டத்துக்கெல்லாம் தஃப்சீர் செய்ய முடியாது. எனவே தலையாய தஃப்சீர், ஃபஸ்ட்டு குவாலிட்டி தஃப்சீர் எது? தஃப்சீர் இப்னு அப்பாஸ். ராசுல் முஃபஸ்ஸிரீன் என்ற லக்குபு அவங்களுக்கு இருக்கிறது, பட்ட பெயர் இருக்கிறது. ஃபிக்ஹில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. விளக்கத்தில் எந்த அளவுக்கு கொண்டா, ஃபிக்ஹ் ஷாஃபியுடைய எல்லா அடிப்படையும் அப்துல்லா இப்னு அப்பாஸின் மீது தான் இருக்கு. நோண்டி துருவி பார்த்தா கடைசியில் அவங்க ஆதாரமாக எடுத்திருப்பாங்க. யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ். நம்முடைய மதுஹபுடைய அந்த மதார் அப்துல்லா இப்னு மசூத் அவங்களுடைய ஹதீஸுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. ஏனென்றால் நபியுடைய ஹாதிம் அவங்க, நபியோடையே இருந்திருக்கிறாங்க. புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் நபியுடைய குடும்பத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ஒரு நபர் போல் இருக்கு, ஏதோ முக்கியமான நபர்னு தெரிகிறாலோ. நபியோட ரொம்ப தொடர்பு இருந்ததுனால அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மசூதுடைய ஹதீஸை ஹனஃபி மதுஹபுடைய மதார் அடிப்படை ராவியாக வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.